வணக்கம் மக்களே. திங்கக்கிழமை நான் சுகர் டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஜிஹெச் போயிருந்தேன். அப்போ வந்து ஃபாஸ்டிங் சுகர் எடுக்க சொல்லியிருந்தாங்க. கொடுத்தாச்சு. திருப்பி சாப்பிட்டுட்டு சுகர் கொடுக்க போகணும். உடனே சாப்பிட்ருங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த நர்ஸ். அப்போ வந்து வேகமாக வந்து ஒரு கடையில் வந்து சாப்பிட வந்தோம். அப்போ வந்து அவங்க சேர் பிளாட்ஃபார்ம் கடை தான். அங்கே ஒரு 4-5 சேர் போட்டிருந்தாங்க. அதில் ரெண்டு லேடிஸ் கொஞ்சம் வயசானவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இன்னொரு பொண்ணு ஒன்று உட்காந்துருந்தா. பக்கத்தில் ஒரு சேர் கிடந்துச்சு. பின்னாடி ஒரு சேர் கிடந்திருக்கு. நான் பார்க்கல. அந்த பொண்ணு வந்து கையில் குழந்தை வச்சுருக்கா. ஒரு 3 வயசு குழந்தை வச்சுருக்கா. அப்போ நான் போய் சாப்பிட்றதுக்காக அவர்கிட்ட சாப்பாடு சொல்லியாச்சு. உடனே அந்த பொண்ணு வேகமாக அப்படியே சேரை தட்டி உட்கார் 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 அப்படின்னு அவங்க வீட்டுக்காரர் உட்காரவே மாட்டேங்கிறாரு. அவங்க வீட்டுக்காரர் சொல்லுது உட்கார் 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 அப்படின்னு. எங்களுக்கு சாப்பாடு வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்ருக்கேன். நின்றுட்டு தான் சாப்பிட்டுட்ருக்கேன். அந்த பையன் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காப்புல. அந்த பொண்ணு அந்த பக்கம் குழந்தைய வச்சுட்டு பார்த்துட்ருக்கு. ஏன்னா 2 பேர் தான் இருக்காங்க போட்டிருக்கு. ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இன்னொருத்தர் பிள்ளைய பார்த்துக்கணும் அப்படி. அப்போ வந்து உட்காருன்னு சொல்லி உட்கார வச்சிருச்சு. அப்போ நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். 3 இட்லி தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் தட்டை போட்டுட்டு கை கழுவிட்டு இருக்க டைமில் பின்னாடி ஒரு பேக் தொப்புன்னு விழுந்துச்சு. என்னடா சத்தம் அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒரு சேர் இருக்குது. சேருக்கு மேலே அந்த பசங்க கொண்டு வந்திருந்தா பேக் இருந்துச்சு. அந்த பேக்கு கீழே விழுந்திருக்கு. அட்ட பாவீங்களா அப்படின்னுச்சு. ஏற்கனவே அங்கே ஒரு சேர் இருந்திருக்கு தெரியல. அங்கனுக்குள்ளே இருந்து தெரிஞ்சிருந்தா நான் போய் உட்காந்து சாப்பிட்ருப்பேன். ஆனாலும் நின்றுட்டு சாப்பிட முடியாத சுச்சுவேஷன் தான். ஆனாலும் இவங்க பண்ண அட்டகாசம் பார்த்தீங்களா அப்படி பண்ணாங்க. எனக்கு ஒரு சேருக்கு ஒரு அக்க போகிறாடா அப்படி இருந்துச்சு. அவங்க மொத்தம் பேக்கு கீழே தொப்புன்னு விழுந்துச்சா அப்படி நடந்து நான் வந்தேன். அந்த பக்கத்தில் தான் வந்தேன் நான். அந்த பையனுக்கு மூஞ்சே இல்லை. இது தேவையா? ரோட்டு கடையில் இருக்கிற சேரு எதுக்கு அந்த அக்க போகுது? சாப்பிட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்தில் எழுந்திரிச்சு ஓடி போயிட போகிறோம். அதை வச்சு நம்ம என்ன வீடாக கட்ட போகிறோம்? எங்கே போனாலும் இந்த சீட்டு பிரச்சனை. ரேஷன் கடையில் பிரச்சனை, ஹாஸ்பிட்டலில் வரிசையில் நிற்கிறப்போ பிரச்சனை, ரேஷன் கடை மாதிரியே ஒரு பிரச்சனை. நான் முன்னாடி வந்துட்டு நீ முன்னாடி நான் முன்னாடி போகிறேன். லைன் கீப்பப் பண்ணவே மாட்டாங்க. இப்போ கொரோனா டைமில் வந்து லைன் வந்து கீப்பப் பண்ணாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒட்டிக்கிறோம் அப்படின்னு ரொம்ப பக்காவாக ஜிஹெச்சில் ரொம்ப பக்காவாக லைன் வந்து ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருந்தாங்க. இந்த கொரோனா இருந்திருந்தா இப்போ லைன் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அவங்க அட்டகாசம் தாங்க முடியல. ரேஷன் கடையோட மோசம் எல்லா இடமுமே.